यस्याभवद्भक्तजनार्तिहं त्वमन्येष्वविचारिपूर्णं तमेव कारस्तमनव्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजे गुरुभव्यामोहदस्थिरान्विनायणे अस्मद्गुरो भगवतो रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यो मे सविदुर्गासुधाग्ने प्रपद्ये निरवज्ञानां गुणसम्पदां शरणं भक्तिदानां शरणं श्रीरङ्गे दयितेन्दुना करुणया संस्यादिप्रेक्षाख्यातश्चेतनसिंहराजमुने पदाब्देन्दे निरन्ताध्यक्षादिदयादिसुमणे पान्दसुधाग्रेण श्रीमत्श्रीरङ्गपृथ्वीपदजगति गुणासंयमेन्द्रेण दृष्टम् यस्तात्मानन्दसुम्ये नरगतिजगदित्योगिने दुःखदाते प्राच्यं श्रीरङ्गकारिप्रभयति पदेः प्रातः सकलगुणवीक्षतारिम् श्रीरङ्गनाथो वेदेन्द्रं लक्ष्मीसंवदनैकपात्रम् श्रीरङ्गेण प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिदलजे वेदान्ते वेदांत देशीय यतीन्द्र कटाक्षरब्द त्रय्यंतदार महावर्ते गुणपुराण नारायण आश्रयामः जय संप्रांत विद्युत सहोदयः प्रभावान् श्रीदया देव्या ब्रह्मज्योतिभास्करः ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இன்னைக்குதான் உங்களைதான் இந்த ஜிஎஸ்டி முன்னாடி பார்க்க முடியாது. தனுர் மாதம், அதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகைலாம் ஆச்சு. இப்போ ஐஷிங்கர் திருவள்ளூர் 7 இருக்கு. விமோசனம் நடந்துருக்கு. இன்னைக்கு ஆச்சரியமான சேவை அலங்காரம். அதனால இங்க ஐஷிங்கரும் எழுதி மங்களாசாதன நிச்சயம் நடந்துட்டு இருக்கு. அந்த ராவனுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு சங்கல்ப சூரியன்ற நாடகத்தை சுவாமி தேசியன் அருளியது அதை அனுபவிச்சுட்டு வரோம். அதாவது இந்த நாடகத்துல கதாபாத்திரங்கள் யாரு, ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருக்கிற குணங்களே கதாபாத்திரம். அதாவது நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் பேசியிருக்காங்க. நல்ல குணங்களை உடையது அதை உடையவர்கள் அது ஒரு தனி சேர்ந்து, கெட்ட குணங்களை உடையவர்கள் அது ஒரு தனி சேர்ந்து. நல்ல குணம் உடையவர்கள் வெகு சிலர் தான், அது ரொம்ப குறைச்ச.
ஆனா கெட்ட குணம் உடையவர்கள் நிறைய பேர். அதாவது தத்துவ குணத்தை உடையவர்கள் ரொம்ப ரொம்ப கெட்ட குணங்களுடன் நல்ல குணங்களுடன் ரெண்டு பிரிச்சு இருக்கு. அந்த ரீதியில விவேகம், நல்ல புத்தி, அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டியதான அனுபவமான பாத்திரங்கள்லாம் அதுல அது ஒரு செட்டு. எதிர்பக்கத்துல யார் அப்படின்னா மகாமோகன், மன்மதன், ரத்தி, இவர்கள்லாம். அதாவது லோகத்துல சிற்றின்பங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையோ, அந்த சிற்றின்பங்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா மகாமோகன். அவனுக்கு கூட இருக்கிறது யாரு மந்திரி யாருன்னா மன்மதன். ஏன்னா கெட்டவனுக்கு கெட்டவனா தான் இருப்பான். மகாமோகன்னாக்க எல்லாரையும் தன் இடத்துல கொண்டு போய்க்கணும், அவனுக்கு தன்னை வசீகரப்படுத்தணும்னு அவனுக்கு ஆசை. மன்மதன் அதுக்கு உதவியா இருக்கான். ரத்தியை பத்தி கேட்கவே வேண்டாம். ரத்தின்றவள் எப்பவுமே எல்லாரையும் தன்னுடைய அழகை காமிச்சு வசீகரிக்கக்கூடிய தன்மை உடையவள். மன்மதன் எப்பவுமே இந்த காமத்தோட கூடியவனவன். ஆக லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் காம விஷயர்கள் ஆக்கி அவர்களை திருப்பி திருப்பி இந்த சம்சாரத்திலேயே வரும்படியாக அமுழும்படியாக பண்றான். யாரு? மன்மதன். ஆக இந்த நாடகத்தை இப்போ முதல் அங்கத்துக்கு முன்னாடி அதனுடைய அறிமுகம்லாம் ஆச்சு. அதுல வரும்பொழுது மன்மதன், ரத்தி, வசந்தன் இவா மூணு பேரும் முதல் காட்சியில வரா. அவளுக்குள்ள சம்பவம் நடக்கிறது. அதுல ரத்தியானவள் என்ன பண்றா, மன்மதன் கிட்ட கேட்கிறா, ஐயோ எல்லாம் அந்த விவேகம்லாம் ரொம்ப வைராக்கியம் விடுவா சார். அதனால இந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் மூன்று பேரும் ஒரு தோபனாருக்கு பிறந்த பிள்ளைகள். அதுல இந்த சத்துவகுணம் உடையவனான விவேகன் என்ன பண்றான், அப்பாவை நல்ல வழியில கொண்டு வரணுன்றதுக்காக, அப்பா அந்த பிள்ளைகள் சொல்ற வழியில போகாத, நான் சொல்றதான சிறந்ததான பக்தியில ஈடுபட்டு எம்பெருமான் திருவிழா சரணாதி பண்ணி நீ மோட்சத்தை அடையலாம், திருப்பி இந்த சம்சாரத்துல விழ வேண்டாம் அப்படின்றதுக்காக அப்பா கிட்ட இந்த விவேகனாக அவனுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தா மற்ற ரெண்டு பிள்ளைகள்லாம் எப்படி அப்பா நம்மளை ஒதுக்கி வச்சுருவாருன்ற பயத்துல அப்பா இந்த சங்கல்ப சூரியன்ற நாடகத்தை நல்ல குணம் உடைய எனக்கு தலைவனாக விவேகனை கொண்டும், கெட்ட குணங்களை உடையவனாக மகாமோகன தலைவனாக கொண்டும் இந்த நாடகம் நடக்கிறது. இதுல முதல் காட்சியில மன்மதன், ரதி, வசந்தன் இவா மூணு பேரும் ஸ்டேஜுக்கு வரா. அங்க இந்த ரத்தியானவள் அவளுக்கு பல கேள்வி கேட்கிறா மன்மதன் சொல்றான், தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்றான். எனக்கு வேண்டிய ஸ்நேகிதன் நான் இருக்கேன், எங்க ராஜாவான மகாமோகன் அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவனுடைய பெருமையெல்லாம் சொல்றான். உடனே ரத்தியானவள் கேட்கிறா, ஹலோ கேக்குறதா? சரி சரி சரி. அதனால ரத்தியானவள் இந்த விவேகன்றவன் ரொம்ப வைராக்கியம் விடுவாச்ச, அவர் தன்னுடைய பக்கத்துல தன்னை வைராக்கியத்து குணத்தினால எல்லாரையும் மாத்தி பகவத் திருவடியில பக்தி வரும்படியா பண்ணி அவனெல்லாம் மோட்சத்துக்கு முடியா பண்ணிடுவானே, அவன் பெரிய பராக்கிரமம் விடுவாச்சே அப்படின்னா அதுக்கு சொல்றான் மன்மதன், எங்க ராஜாவுடைய பராக்கிரமத்துக்கு ஈடு இவெல்லாம் ஆகாது. இந்த பொம்னாட்சி விஷயத்துல சபலம் இல்லாதவன் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பெரிய பெரிய ரிஷிகள்லாம் கூட ஸ்திரீகள் விஷயத்துல சபலம் உடையவனா இருக்கா அப்படின்னு அது பல விருத்தாந்தங்கள் சொல்றான். அப்படி இருந்தும் ரத்திக்கு மனசுல கொஞ்சம் ஒரு பயம் இருக்கு, அதாவது நமக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படின்ட்டு. இப்படியாக இந்த கதை போயிட்டு இருக்கு. இப்போ அதுல 64வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும்னு சொன்னா, இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 57வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது இத மன்மதனும் ரத்தியும் பேசிட்டு இருக்கும்போது மன்மதன் ரத்தி கிட்ட சொல்றான், நம்மளுடைய சேனைக்கு ராஜா யார், தலைவன் யார் தெரியுமோ இல்லையோ,
அவன் தான் மகாமோகன். என்ன, அந்த சேனைக்கு தலைவன் நானா இருக்கேன். அத மன்மதன் சொல்ற வார்த்தை இது. அதனால அப்படிப்பட்ட நீயோ மீனை மீனை போல புருவத்தை உடையவள், என்னுடைய மனைவி வேற. நீ போய் இதுக்கெல்லாம் பயப்படலாமா, விவேகன் இருக்கானே அப்படின்ட்டு நீ தைரியமா இரு. நான் சொன்னதெல்லாம் உண்மை. அதாவது விவேகனால ஒன்றும் பண்ண முடியாது. விவேகனால எங்களை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா லோகத்துல எல்லாருமே இதர விஷயங்கள்ல ஈடுபடுறதுதான் நிறைய பேர் நோக்கூடியவா இருக்கா. அதனால அதெல்லாம் எங்க ராஜா பார்த்துப்பான். யாரையும் அவளை எல்லாம் இந்த விஷய அனுபவத்துல ஈடுபடுபடியா பண்ணிடுவான். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த அதனால இப்ப அதுக்கு சொல்றேன். குபூர்த்தமிதி கௌக்கூட்டம் விரதமதி क्षिपद्भिस्तथा सुधाकर शतकृतो प्रवृत्तिस्वयं चस्कले न तत् भ्रमर पंक्तिके नमति कार्मके मामके विरक्तिर्विहते हिली कैह दोहली वीक्षते. சொல்றேன். அதாவது இந்த ஆண் கோழி இருக்கோ இல்லையோ, ஆண் கோழிக்கு ஒத்து போறதுன்னா பேடை. பேடைனா பெண் கோழி. அது அந்த ஆண் கோழி என்ன பண்ணும், அதுக்கு தன்னுடைய ஆசையை தீர்க்கணும் அப்படின்னு தீர்த்துக்கணும்னு சொன்னா அது போய் வலிய போய் அந்த பெண் கோழிய வற்புறுத்தி அதனுடைய ஆசையை தீர்த்துக்கும். அது பலாத்காரம் பேரு. அதனால இந்த விவேகன் மாதிரி வேஷம் போடுறானே அவெல்லாம் ஐயோ காமமே கூடாது, காமம் ஒன்னு அழிச்சிடும் அப்படின்னு உபதேசம் எடுத்தான் லாக்கி. அவளா அந்த காமத்தில் ஈடுபட்டவ தான். யாருன்னா சந்திரன் இந்திரன் இவெல்லாம் நிறைய பொம்னாடி விஷயத்துல ரொம்ப சபலம் உடையவர்கள். சந்திரன் யாரா அப்படின்னா பிரகஸ்பதியினுடைய மனைவி. அந்த பிரகஸ்பதியினுடைய மனைவிய இந்த சந்திரன் பலாத்காரம் பண்ணி அவளை அந்த சந்திரனுக்கும் அந்த பிரகஸ்பதி மனைவி பேரு தாரன்னு பேரு. காதுல வேணுதா? விழாது சுவாமி, நல்லா விழாது சுவாமி. சரி. அதனால அந்த பிரகஸ்பதியினுடைய மனைவி தாரை, அந்த தாரைக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன் தான் இந்த புதன்றவன். அதே மாதிரி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இந்திரன் இருக்கானே, இந்திரன் கௌதமருடைய மனைவியை போய் அபகரிச்சான். இப்படி தேவர்கள்னு பேரை போட்டுண்டு என்ன அவர்கள்லாம் என்ன ஒழுங்கா இருக்கா மாதிரியும் அவர்கள்லாம் சாஸ்திரத்தை மீற மாட்டான்னு சொல்றிய, அவள்லாம் இப்படிதான். அதனால எப்பேற்பட்ட மகான்களா இருந்தாலும் சரி, பெரியவாளா இருந்தாலும் சரி, இந்த காமத்துக்கு வசப்படாததான் யாருமே இல்லை. அதனால அதுவும் நான் காமன், நான் என்னுடைய அம்பு இருக்க, என் அம்பு அதுக்கு என் வில்லுக்கு அம்பு எதிரானா புஷ்பங்கள். அப்படிப்பட்ட நான் வந்துட்டேன்னாக்க பார்க்காதவங்க கூட ஓரக்கனால பார்ப்பான் அப்படின்னு இயற்கையான தன்மையை சொல்றான். லோகத்துல சரி நம்ம இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னா கூட ஓரக்கனால பார்ப்பான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால அந்த விவேகன்லாம் நீ நம்பாத, அவனால நமக்கு ஒன்றும் ஆபத்து வராது அப்படின்னு சொல்றான். யாரு? இந்திரன், மன்மதன். அதை சொல்லிட்டு அதுக்கு மேல இந்த மன்மதனுடைய வேலை என்ன தெரியுமோ அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்ற பிரமாத அலஸ்ய நித்ராதி விவித வியூக விக்கிரஹ பிரஜாவரண கோராத்மா மோகக்கேன விஜேஷதே. நான் இருக்கிற இடத்துல எப்படி அவன்லாம் வர முடியும்? யாருக்காவது பக்தி ஏற்படணும். பக்தி ஏற்படுறது. இப்போ விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணார்.
அந்த தபஸ் பூர்ணம் ஆயிடுச்சுன்னா அசலாருக்கு ஆபத்து. அதனால தேவர்களுக்கெல்லாம் ஆபத்து. ஆனால் என்ன பண்ணா விஸ்வாமித்திர தபஸ் பண்ணிச்சு ரேவதி ரம்ப துலோத்தனை எல்லாத்தையும் அமைச்சுட்டான் அவருடைய தபஸை கலைக்கிறதுக்கு. அதனால விஸ்வாமித்திரன் தன்னுடைய வசம் இழந்து தபஸ இழந்துட்டார். அப்புறம் திருப்பி பண்ணார். அது இருக்கும். ஆக நான் இருக்கிற இடத்துல ஆலசியம் கவனக்குறைவு வரும். மன்மதன் இருக்கிற இடத்துலலாம் சாட்சாத் மன்மதனானது எம்பெருமானுக்கு திருநாமம். அவனே அவனுடைய திருமேனியை சேவிக்கிட்டே எல்லாரையும் இழுக்கிறது. ராவனுடைய சேவை ஆச்சரியமான சேவை. அவன் மேல வச்சிருக்க கண்ணை திருப்பி வாங்க முடியல. அப்படிப்பட்ட அழகு ராவன். அதாவது தேவ பெருமாள் திருமேனி திருமுகம் அக்னியிலேருந்து வந்ததுனால கொஞ்சம் திருமேனி திருமுகம் நல்லா சேவையாகாது. பார்சாரதி எடுத்துட்டா அவன் யுத்தத்துல அம்புப்பட்டதுனால திருமுகம் மட்டும் பூர்ணமா இருக்காது. ஆனா இந்த ராகவனுடைய திருமேனி அழகு இருக்க திருமுகம், அந்த திருமுகத்துல இந்த அவனுடைய தாடப்பக்கம் இருக்க அது அந்த கப்போலம்னு பேர் சமூகம். அந்த கப்போலத்துல பிராட்டியானவள் தன்னுடைய அழகை பார்க்கலாம். கண்ணாடி போல பளிச்சுன்னு தெரியும். அப்படி ராமனுடைய திருமுக மண்டலத்துல அந்த ரெண்டு தாடையினுடைய பக்கமும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் சேவை அப்படியே கண்ணாடியில நம்ம உருவத்தை பார்க்கலாம் மாதிரி இருக்கும். அது ஒரு அழகு அவனுடைய திருமுகத்திலேயே. அது நம்ம இழுக்கிறது. அதே பெருமாள்கிட்ட பக்தி இல்லாதவர்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, எங்க மதுக்கடை இருக்கு, எங்க பார் இருக்கு, எங்க சீட்டு விளையாடுறான் அப்படின்னு தான் அவனுக்கு புத்தி போகும். எங்க சினிமா இருக்கு அப்படின்னு போவான். அதனால அவனை பத்தி சொல்றான். நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் இந்த ஓர கண்ணால நான் ரத்தியோட வந்துட்டேன்னா இந்த ரத்தியினுடைய அழகை பார்க்கறதுக்கு எப்பேற்பட்ட மகான்களா இருந்தாலும் ஓர கண்ணால பார்க்க கொடுக்குறான். அதனால நான் இருக்கிற இடத்துல சோம்பேறித்தனம் இருக்கும், என்ன இந்த ரஜோ குணம் இருக்கும், தமோ குணம் இருக்கும், சிற்றின்மன்ல ஈஸா ஆசைப்படக்கூடிய ஆள் தான் இருப்பான். அதனால நீ இந்த இடத்துல யார அவன் விவேகன் என்னை ஜெயிப்பான். மோகன் மகாமோகன் எங்க ராஜா, அவர் இருக்குச்சே யாரு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றான் மன்மதன். வசந்தா சொல்றான் சார். உடனே ரசிக்கு என்னாச்சு, கொஞ்சம் மனசுல தன்னுக்குள்ளே முனமுறான். ஐயோ, நம்மளுடைய மன்மதனுடைய பேச்சு ரொம்ப விபரீதமான அர்த்தத்தை கொடுக்குது. மகான்கள்லாம் இப்ப பழிக்கலாமா? அந்த விவேகன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கான். அவனை போய் பழிக்கலாமா? அவன் இத்தனைக்கும் பெருமாளுடைய அனுகூலத்தை பெற்றவன். அவனெல்லாம் பழிக்கலாமா? அவ மகான்களை பழிச்சா நமக்கு கோபம் வருமே, நமக்கு ஏதாவது ஆபத்து வருமே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். ஐயோ, நம்ம ஆத்துக்கார் மன்மதன் சொல்ற வார்த்தையெல்லாம் அனர்த்தமா போகும் போல் இருக்கு. என்ன அப்பவும் அவளுக்கு அந்த சந்தேகம் போடல. எப்படிதான் நம்ம இவ்வளவு தைரியமா பேசுறானே, எப்படி மகாமோஜ விவேகானந்தர் ஜெயிக்க முடியாதானே அப்படின்னு இவளுக்கு உடனே அது திருப்பி வெளியில காமிச்சிக்கலாமா? ஏன்னா இவெல்லாம் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கா. அது மன்மதன் நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். திருப்பி பயத்தை சொல்லக்கூடாது. உடனே அப்படியா, உங்க ராஜா மகாமோகன் ரொம்ப கெட்டிக்காரரா? சரி, அவருக்கு உடனே சொல்றா, வாயை திறந்து வெளியில சொல்றான். என்ன சொல்றா அப்படின்னா, மகாமோகனுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றான். மகாமோகனுக்கு மங்களம் உண்டாகட்டும் சொல்றான். உடனே வசந்தன் என்ன பண்றான், ரசியை காதல வேணுதா? அடியேன் விழுது சுவாமி, நன்னா விழுது சுவாமி, நன்னா விழுது. சரி, உடனே ரச்சியை பார்த்து வசந்தன் ஒரு வார்த்தை சொல்றான். என்னன்னா, ஐ மன்மத பத்னி மாஸ்ம பைஷூர் நனு மோகாதி சம்ஸ்தேஷு சத்து பிரகிருதி புருடா பிரபித்தமான பிரதிபத்தேத விரக்திதோம் விமுக்திம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்றான்.
அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஓ மன்மதனுடைய மனைவியே, மன்மத பத்னி ஐ மாஸ்ம பைஷி, நீங்க பயப்பட வேண்டாம் ரத்தியே, நீ பயப்பட வேண்டாம். மோகாதிசு, மோகாதிசு காமன் மோகன் இவர்கள்லாம் சம்ஸ்கிருத நல்ல பலம் உடையவர்களாக இருக்கா. அப்படி இருந்தா கூட ஜீவாத்மா இருக்கானே அவன் விரக்தியோட இருந்தான். அதாவது விவேகன் விரக்தியோட இருக்கான் இல்லையா, இருந்துட்டு போட்டான், அவன் மட்டும் இருக்கட்டும். ஆனா இந்த மோகன் காமன் இவெல்லாம் இருக்காள, எப்பேற்பட்ட வைராக்கியசாலியா இருந்தா கூட அவளை தான் இழுத்துருவான், அவளுடைய வைராக்கியத்தை குறைப்பான். ஆனா இயற்கையிலேயே இந்த பிரகிருதியிலிருந்து உண்டான ஜனங்கள்லாம் சிற்றின்பங்களில் ஈடுபட்டுதான் சுபாவத்தை உடையவர்கள். அதனால அவ என்னதான் வைராக்கியமா இருந்தா கூட திடீர்னு இந்த காமன் மோகன் எல்லாம் வந்துட்டானாக்கா அவ அவளை சுலபமா இந்த வழி கொண்டு விட்டுருவா. ஏன்னா ஏற்கனவே உலக சுகங்களை அனுபவிச்சவர்கள் அவள்லாம். சாதாரணமா பிரம்மச்சாரியில இருந்து சன்னியாசம் வாங்கிட்டா அதை பத்தி கவலை இல்லை. ஒரு கிரகஸ்தனா இருந்து சன்னியாசம் வாங்கிட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனைவிகள் இவாளோட குழந்தைகளோட இருந்துட்டு இவாளோட பிரீத்தி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை போய் நினைச்சா கொஞ்சம் அதை விட்டுட்டு வர்றது ரொம்ப சிரமம். ஆக ஐசிங்கிறதுலாம் சாதாரண ஐசிங்கரோ ஆண்டவனோ யாரா இருந்தாலும் இந்த சம்சாரத்தை விட்டுட்டு, இத்தனை நாளா இருந்த சம்சாரத்தை விட்டுட்டு வரா அப்படின்னா எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும். ஆக அந்த அப்படிப்பட்ட வைராக்கியசாலிகளை கூட இந்த மன்மதன் மோகன்லாம் விட்டு வைக்க மாட்டான். பிரகிருதி புருஷா பிரபிஷ்டமானஹா, பிரபிஷ்டமானஹான்னா எப்பவுமே உலக சிற்றமில் ஈடுபடவர்கள் யாரு, இந்த பிரகிருதியில் இருக்கா எல்லாருமே. பிரதிபத்தியத்தை விரக்திதோ, விரக்தனா இருந்தால் கூட அவர்கள் தன்னுடைய விரக்தியை பங்க பண்ணிட்டு திருப்பி இந்த காமன் மோகன்லாம் வந்தா அவனோட சேர்ந்து இந்த சிற்றின்பம் தான் ஈடுபடுவா அப்படின்னு யார் சொல்றா, வசந்த் சொல்றான். உடனே ரத்தி சொல்றா, ஐயோ நம்ம ஆத்துக்காரர் சொல்ற வார்த்தை தான் நமக்கு விபரீதமா இருக்குன்னு நினைச்சேன். இந்த வசந்தன் மன்மதனுக்கு கூட இருந்துட்ட இவனும் விபரீதமானலாம் பேசுறானே. ஆஹா வசந்த பாஷிதம் அப்படி விபரீதமே திருஷ்யது. ஐயோ இந்த வசந்தனுடைய பேச்சு கூட விபரீதமான அர்த்தத்தான் தருது. அதாவது வைராக்கியம் உள்ளவர்களை கூட இந்த மோகன் இவெல்லாம் அவளை வசீகரத்தை பத்திரம் சொல்லல. எப்படி சொல்லணும், அந்த விரக்தனா உள்ளவனுக்கு எதிர்க்க போனா இவெல்லாம் செத்து போடுவான்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக இவரு மாற்றி சொல்றானே. ஆக விரக்தால போய் அப்படி தப்பா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அவளே உறக்க சொல்றா, ஆரியபுத்திரா கிம் விவேகஸ்ய நாஸ்தி விவேக அமாத்யானாம் வா தஸ்ய சமதம பிரமுகானாம் புருஷே கலு பிரகிருதி முக்த்வா கதேஹ அஸ்மாகம் தேசமபி அவிசேஷ சுலபவசானம். உடனே சொல்றாவோ, வசந்தா நண்பா, விவேகன் இருக்கானே ஆரியபுத்திரன், விவேகனுடைய மந்திரிகள்லாம் இருக்காளே யாரு, சமம் தமம் இந்த குணங்கள்லாம், அவர்கள்லாம் என்ன அறிவு இல்லையா என்ன? இப்போ விரக்தியா இருக்கவா என்ன பண்ணுவா, பெருமாள் கிட்ட சரணாதி பண்ணிட்டு மோட்சத்துக்கு போயிடுவா. அவளும் இந்த சம்சாரத்தை விட்டு போயிடுவா. இப்ப நீ இருக்கிய, நீ சரணாதி பண்ணிக்கல, ஆனா நீ அழிஞ்சு என்ன பண்ணுவ, சம்சாரத்தை விடுவ. அவங்க 2 பேரும் அழியுது. அவ அழிஞ்சு மோட்சத்துக்கு போறா, நீ அழிஞ்சு திருப்பி சம்சாரத்துக்கு வர. இப்ப இருக்கிற சரீரத்தை கொண்டு இவ்வளவு ஆவணமா பேசுற. ஆனா அவர்கள் வைராக்கியத்தோடு இருந்து இந்த பிரகிருதியிலிருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போறா. நீ இந்த மாதிரி காமத்தோட இருந்து இந்த லோகத்துல கெட்ட குணங்கள உடனே இருந்து
எல்லாரையும் அழிச்சுண்டு அவர்களையும் இந்த படுகொலியா சம்சாரத்துல தள்ளி, என்ன நீ போறதுன்னா போகலாம், திருப்பி எங்க சம்சாரத்தானே வர, ரெண்டு பேரும் அழியிறது ஒண்ணுதான். இப்ப இருக்கிற சரீரத்தை வச்சுட்டு அவர்கள் நல்லதை பண்ணி நற்கதி அடைஞ்சா, நீ கெட்டதை பண்ணி கெட்டதை சம்பாதிச்சுக்கிற. ஆனால் நீ அழியிறது தான். அதனால அவன் அழியதை பத்தி சொல்லாத, நீங்களும் அழிய போறேன்னு எனக்கு கவலை, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அழிஞ்சு திருப்பி சம்சாரம் வர போறீங்களா அப்படின்னு அவன் சொல்றான். உடனே மன்மதன் சொல்றான், மன்மதன் காமன் சொல்றான், காமன் தான் மன்மதன், ஏவமேத்தன், அது அப்படிதான். அஸ்மத் உன்மேஷம் அசகமானாக புனः ஏதே பாபாக ராஜ்யசக்ஷுஷி क्वचित् புருஷே சாட்சினி குலத்வயம் கூலங்காஷாசு குஹடாசு ககனம் ஈகந்தே சர்வதா மூடச்சேதஸ்தைத ஏதே மோககர்மானோ பவிஷ்யதி. நீ சொல்றது அப்படிதான், அவனும் அழிய போறான், நானும் அழிய போறேன் தான். ஆனா அந்த வைராகி இருக்கானே, அவன் நம்மளை பார்த்து இவனை மாதிரி தான் நம்ம அனுபவிக்க முடியலையே அப்படின்னு பொறாம நமக்கு. அவங்கள நம்ம நிச்சயம் அழகா வெத்தலை பக்கெல்லாம் போட்டுட்டு சந்தனம் பூசிட்டு கண்ட ஸ்திரீகளோட போயிட்டு மதுபானங்கள்லாம் குடிச்சிட்டு எவ்வளவு சௌக்கியமா இருக்கும். இந்த நாம இப்படி இருக்கிறத பார்த்து அவளுக்கு பொறாமையா இருக்கு. அதனால என்ன பண்றா, இந்த விவேக் என்ன பண்றான், நம்ம ரெண்டு குலத்தையும் அழிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ அந்த பிரகிருதியில பிறந்தது மூணு குழந்தைகள். ஒண்ணு விவேகன், மீது ரெண்டு அதான் சத்துவ குணம், மீது ரெண்டும் ரஜகுணம் தம குணம். இப்போ அவன் ஒத்தனா நின்றுட்டு இந்த ரஜகுண தம குணத்தை குலத்தை அழிக்க பார்க்கறான். இவன் சொல்றான், மன்மதன் சொல்றான், நம்ம குலம் எது தெரியுமா, ரஜாவு குலம் தமோ குணம் உடையது, நம்ம ரெண்டு குலத்தையும் சேர்ந்து அழிக்கணும்னு பாக்குறான். அதுக்காக வேண்டிய வேலையெல்லாம் செய்யறான். என்ன சொல்றா அப்படின்னா, இந்த ரஜோகுண தமோகுண உடையவர்கள சில பேரை கூட்டு அவளுக்கு இதுல இருந்து விடுபடு, நீ மோட்ச மார்க்கத்துக்கு போகணும், உனக்கு நல்ல வழியை சொல்லித்தரேன், ஆனால் நீ மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு இந்த இப்ப மத பிரச்சாரம் எல்லாம் பண்றாளோ இல்லையா, அந்த மாதிரி விவேகன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய முயற்சியெல்லாம் ஒரு நாளும் வெற்றி அடையாது. அவனால எல்லாரும் திருத்த முடியாது. நாங்க ஒரு கை பார்த்துருவோம் அவனை. ஆக இவன் சொல்ற பேச்சு எல்லாமே அதே எதிர்மறை. அதாவது விவேகன் நம்மளையெல்லாம் ஒழிச்சிடுவான் அப்படி சொன்னா ஒழிச்சிடுவான், வாஸ்தவம் தான். ஆனா அவன் நல்லகதிக்கு போவான். உடனே நீ கேட்கலாம், நாங்க அழிய மாட்டோமான்ட்டு. நாங்க அழிஞ்சா எங்களுக்கு நாங்க அழிய மாட்டோம். ஏன்னா திருப்பி அடுத்த சம்சாரத்தை திருப்பி இதே பண்ணிட்டு இருப்போம். எங்களுடைய அனுபவம் ஒரு நாளும் குறையாது. இப்போ விவேகன் மோட்சத்துக்கு போயிட்டா இந்த இன்பத்தெல்லாம் யாரும் அனுபவிப்பா? அவனா திருப்பி அனுபவிக்க முடியுமா? நாங்கள் திருப்பி பிறவி எடுத்து இதே உலக அனுபவங்களை அனுபவிச்சுட்டு இருப்போம். அதனால எங்களுக்கு சாவுன்னே சொல்ல முடியாது. இதுவா இருக்கு, அவனால் திருப்பி பிரகிருதியே வர முடியாது. நாங்க அதனால பிரதியானது எங்களுக்கு பாத்தியப்பட்டது. நாங்க இதே பர்மனண்டான இடமா வச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த உலக அனுபவம் சிற்றின்பங்கள் தான் நிரந்தரமானது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இந்த கதாபாத்திரங்கள் பேசுற வார்த்தைகள் எல்லாமே இருக்க ரெண்டுமே ரெண்டு அர்த்தங்களை கொடுக்க முடியாத இருக்குது. அப்படின்னு சொன்னேன். உடனே ஒரு ஸ்லோகம், பிரசுப்தானபி யுத்தேன சுக்ரீவ சுபட்டானிவ கர்மசக்தி அனுச்சேத்யா புனருத்தோ தயிஷ்யதி அப்படின்னு சாய்கிறார். அதாவது
ராமர் யுத்தத்தை முடிச்சிட்டார், ராவணனை வதம் பண்ணார். காதுல வேணுதா? அடியேன் விழுது அப்படின்னு சுவாமி நல்லா கேக்குது. சரி சரி. அந்த ராவண வதம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து இந்திரன் சிவன் எல்லாரும் வந்துட்டான். உடனே ராவண ஸ்தோத்திரம் பண்ணான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்திரன் வந்து ராமன் கிட்ட போய் கேட்கிறான், உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும்னா கூட அப்படின்னு. யாரு கேட்டது? இந்திரன் ராமன் கிட்ட கேட்கலாம், வரம் வாங்கி வரம் இல்லை, உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளுன்ட்டு. ஏன்னா இங்க ராமன் மனுஷ ரூபத்துல தான் இருக்கார். இப்போ இவரை காட்டிலும் வசந்தம் யாரு? தேவர் குலம் தானே. அதனால அப்படின்னு கேட்டான். உடனே பெருமாள் என்ன பண்ணார், அவர் இந்திரனை பத்தி தெரியாதுன்னா சரி, இருந்தாலும் நாம இந்த பூமிக்கு இருக்கிற மாதிரி வேஷம் போட்டாகணும். அவர் என்ன பண்ணார், இங்க வானரங்கள்லாம் செத்து போய் சொல்லியோ அதெல்லாம் திருப்பி உயிர் பிழைக்கும்டா பண்ணு அப்படின்னு சொன்னார். உடனே இந்திரன் அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டான். உடனே இந்த வானரங்கள்லாம் ஜெயிச்சு போய். எதுக்கு இந்த திருஷ்டாந்தத்தை சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த மன்மதன் இருக்கானே அவன் என்ன சொல்றான், எங்களை எப்பயுமே அழிக்க முடியாது. எப்படி ராமன் யுத்தத்துல இந்திரன்கிட்ட வர கேட்டு வானர்கள் எல்லாம் திருப்பி போற உயிர் பிழைக்க முடியா பண்ணாரோ, அதே மாதிரி நாங்களும் இப்ப இருக்கிற பிரகிருத்தில் இருக்கிற ஜனங்கள் அவ செத்து போனா கூட திருப்பி இந்த உலகத்திலே பிறந்து இந்த சிற்றின்பங்கள்லாம் அனுபவிப்பா. அதனால எங்க அவெல்லாம் நல்வழிப்படுத்தி மோட்சத்துக்கு போனா இதை யாரு அனுபவிப்பா? அதனால நாங்க எங்களுடைய அந்த யுத்தத்துல வானவர்கள்லாம் செத்து போன மாதிரி இல்லை, அப்படியே உயிர் போனா கூட நாங்க திருப்பி அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்து இந்த பூமியிலே பிறக்கும்படியா பண்ணிடுவோம். புரியுதா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உடனே இது நடுவில் என்ன பண்றான், இந்த மன்மதன் இந்த விவேகன்லாம் பாப்பிகள்னு சொல்றான். ஏன்னா இவனுக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணா அவன்லாம் பாப்பிகள் தானே, அதனால பாப்பிகள்னு சொல்றான். இச்ச விவேகன் ஏதோ அந்த பக்கமா போயிட்டு இருக்கான், காதல விழுந்துருக்கு. உடனே திரைக்கு பின்னாடியில இருந்து நேபச்சே கோசோ விபரீத திருஷ்டி அனுகிரகிக்க நேத கௌதுகான்னு அஸ்மானேவ பாப்பான்னு பிரலபத்து. உடனே சொல்றான், யாரா அது? என்னை சேர்ந்தவளை எல்லாம் பாப்பின்னு சொல்றேன், யாரு? என்ன எங்களை போய் பாப்பன் பாப்பிகள்னு சொல்றானே, அவன் வந்து யார் தெரியுமா? கெட்ட புத்தி உடையவர்கள். அவர் தான் எங்களை பாப்பின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நாங்க யாரு குடியாவது கெடுத்தோமா? நீயாவது எல்லா குடியும் கெடுக்கிற, நான் கொடுக்குற. ஏன்னா நீங்க எல்லாம் பாவமே பண்ணி பாவியானேன்னு சொல்ற மாதிரி திருப்பி இந்த லோகத்துல இருக்க ஜனங்கள் எல்லாம் சிற்றின்பத்திலேயே ஈடுபட்டு அவன் குடத்தை கெடுத்து திருப்பி இதுலயே பறக்கும்படியா பண்ற. அதனால நீதான் கெட்ட புத்தி உடையவன். நாங்கள்லாம் என்ன பண்றோம், எல்லாருக்கும் அனுகூலம் பண்றோம். என்ன அனுகூலம்? அவன் மோட்சத்துக்கு போக முடியா பண்றோம், மறுபடியும் இல்லாதபடிக்கு பண்றோம். அப்ப நீ பண்றது நல்லதா, நாங்க பண்றது நல்லதா? நாங்க ஏதோ பெருமாளுடைய அனுகிரகத்தினால இவெல்லாம் மோட்சத்துக்கு போறாளே அப்படின்னு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. எங்களை பார்த்தா நீ பாவிகள்னு சொல்ற. ரே துர்விநீத துராச்சார இதெல்லாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மன்மதன் பார்த்து சொல்றான், யாரு? விவேகன். அரே துர்விநீதன், உனக்கு வினயமே கிடையாது, சொல்லி கூட நன்னடத்தையும் கிடையாது, துராச்சாரம் ஆச்சாரமும் கிடையாது, நிஷ்பதந்த நிகில கூட்டஸ்தான பிரசம்ச விருத்தினாம் பகா பிரதிக்ஷேபே. அதாவது நீங்கள்லாம் நமக்கெல்லாம் மூல பிரச்சனை யாரு? இந்த பிரகிருதி, இந்த ஜீவன். இந்த ஜீவாத்மாவை நீங்க என்ன பண்றாங்க அப்படி சொன்னா, புண்ணியம் பாபம் ரெண்டுத்தினாலையும்
போட்டு அவளை கட்டிடுறோம். அவ இந்த பக்கம் அந்த பக்கம் ஏன்னா லோகத்துல இருக்க சிட்டிங் பண்ணலாம் காட்டி 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 அவளை போட்டு அது நடுவில் நல்லது பண்ணு, நல்லது பண்ணா நீ இது பாப்ப புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். அப்படி புண்ணியமும் ஒரு விலங்கு தான் இந்த சம்சாரத்துல. ஆக ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பிணைச்சி கட்டி போட்டு வைக்கிறேங்க. இப்படிப்பட்ட கொடிய செயல்கள் உடையவர்கள். புருஷசிய நிரஸ்த நிகில துக்க, இப்படி ஜீவாத்மாவுடைய நிரஸ்த நிகில துக்க, நிரஸ்த நிகில துக்கம்னா இந்த சம்சாரத்தினால ஏற்படக்கூடிய துக்கங்கள். இந்த துக்கத்தெல்லாம் நாங்க என்ன பண்றோம், அவளுடைய துக்கத்தெல்லாம் போக்குறோம். போக்கி அவளை நல்ல வழியில மோட்சத்துக்கு போக வேண்டிய மார்க்கத்துல அவளை நிலைப்படுத்தி மோட்சத்தை அடைறதுக்காக நான் பிரயத்தனப்பட்டு இருக்கேன். யார் சொல்றது? விவேகன் சொல்றான். நிரதிசய ஆனந்த பிராபனை, நிரதிசயமான ஆனந்தம் இருக்கே அது அடையும். நிரதிசய ஆனந்தம் எங்க கிடைக்கும்? மோட்சத்து தான் கிடைக்கும். அது பிராபனை அடைவதற்காக ததாபி தத்வத் நாமத்தை மட்டும் இதுல விவேகம் என்னுடைய காரியம் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்து யாரு, என்னுடைய குலத்தை சேர்ந்த யாரு, ஸ்வகுல சஞ்சீவனே, என்னோட கூட சுமதி, புத்தி, விவேக, சுமதி, இப்படி எல்லாருமே சேர்ந்து இந்த காரியத்தை பண்றோம். எல்லாருமே ஒரே நல்ல எண்ணத்தை உடையவர்கள். உன்ன மாதிரி எல்லாரும் இங்க அழிஞ்சு போனதுக்காக நம்ம வஞ்சிக்கிறது கிடையாது. அப்படி தனுஜ மதன தயாதீன விற்த்தையாக பயம் பிரவர்த்தாமே, அவளுக்கு தான் நல்லா சொல்லிவிடுது. நல்மார்க்கத்தில் ஈடுபடியாக நாங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாத பகவத் அனுபவத்தில் ஈடுபடணும். பகவதனத்தில் ஈடுபட்டு அந்த மோட்ச மார்க்கத்தை அதாவது பரநியாசத்தை பிரபத்தியாவை அனுஷ்டிக்கணும். அதுக்காக நாங்கள் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அஸ்தி உபநிஷத்தோழம் உத்கோஷா. அதனால இந்த உபநிஷத்தோடதெல்லாம் சொல்லி அவளுக்கெல்லாம் உபநிஷத்துல என்ன சொல்றது, போக்தா போக்கியம் பிரேரிதா மத்வா. அதனால நீ போக்தா யாரு, போக்கியம் எது, அதை நியமிக்கிறவன் யாரு அப்படிலாம் தெரிஞ்சுட்டு கடைசியில நம்மளை நியமிக்கக்கூடிய எம்பெருமான் அவன் தான் நம்மளுக்கு சேஷி அப்படின்றதெல்லாம் உணர்த்தி அவன் திருவடியில பிரபத்தி பண்ணிக்க முடியாத நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த லோகமே ஒரு நாடக மேடை தான். அதுக்கு மேல சொல்ற சுவாதீன சம்சரண நாட்ய நிரூட விருத்தே சந்தோஷ பிரணத பூமிகயா பும்சா தானே விதாசதி விபு திரசின்னவேதம் கிரீடா நட பகவான் கிருபையா சுசாமியம். எம்பெருமானும் பெரிய நடிகன். அவன் ஒரு இந்த பிரகிருதின்றதுதான் சிருஷ்டி பண்ணி என்ன அதுல ஜீவாத்மெல்லாம் பல ஜென்மங்களா எடுக்க முடியா பண்ணி அந்த சம்சாரத்து நடுவுல சில ஜீவர்களை இந்த சிற்றின்பங்கள் ஈடுபடியா பண்ணி பல ஜீவர்களை சிற்றின்பங்கள் ஈடுபடியா பண்ணி அதுல சில பேரை ஆச்சாரியனை அடைய முடியா பண்ணி அவளுக்கு ஆச்சாரிய மூலியமா நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியாத பண்ணி பிரபத்தியை அனுஷ்டிக்க முடியாத பண்ணி இவ்வளவு தூரம் பண்ற. நீயும் ஒரு நாடகம் தான் பண்ற. ஆக இந்த சம்சாரத்திற்கு ஜீவர்களும் பலவிதமான நடிகர்கள். அவர்களும் நடிகர்கள் தான். ஒருத்தனை பார்த்தா நல்லவனா இருக்கான், ஒருத்தனை பார்த்தா கெட்டவனா இருக்கான், ஒருத்தனை பார்த்தா தயவு உள்ளவனா இருக்கான், இன்னொருத்தனை பார்த்தா சில பேரை பார்த்தா தயே இல்லாம இருக்கான். இப்படி எல்லாம் நிறைஞ்ச உலகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் கிடையாது. சாத்தியர்களுக்குள்ளேயே பல விதமான எண்ணங்கள் இருக்கு. ஆனா அந்த பெருமாள் விஷயத்தை விட எல்லாரும் ஒன்னா போயிடுதா. சாப்பிட்டீங்களா இல்லையா? இப்படி பலவிதமான புருஷர்கள்லாம் இருக்கா, ஜீவர்கள்லாம் எல்லாருமே நாடகம் தான். ஒருத்தர் பார்த்தா நமக்கு ஒண்ணு தெரியாது. ஒருத்தர் பார்த்தா ரொம்ப சாத்விகா இருக்கா போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தான் ஏய் அவர் சாத்விகா நீ நம்பவே நம்பாத, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு அவனை பத்தி நம்ம கிட்ட சொல்லுவான். என்ன
நாமளும் யாரை பார்த்தாலும் நல்லவங்கன்னு சொல்றோம். ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட என்ன தோஷம் இருக்கு, இவங்ககிட்ட என்ன தோஷம் இருக்கு, இப்படியே பார்த்து இப்படியே பொழுது கேட்கவா சில பேர் இருக்கா. நிஜமாவே இந்த லோகத்தை எடுத்து சின்ன பண்ணி பார்த்தா இது நடுவில் நம்ம வாழறமேன்னு இருக்கு. எப்படி அந்த காலத்துல மகான்கள்லாம் இதுல இருந்து பெரிய பெரிய மகான்கள் ஜீவ கோயில் சுவாமி, நால்பா ஐயா சுவாமி, அறிஞர்கள்லாம் எப்படிலாம் இந்த சம்சாரத்துல மீண்டு இதுல ஆச்சாரியம் பண்ணிட்டு அவளை எல்லாரும் நல்வழிப்படுத்தி மோட்சத்துக்கு அனுப்ப முடியாத காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது ஒரு டிராமா ஒரு பக்கத்தை ஓடிட்டு. இன்னொரு பக்கத்தை பல சன்னியாசிகள், அவளை சன்னியாசி தர்மமே இருக்காது, அவளுக்கு ஒரு 1000 பேர் ஃபாலோவர்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தா அதுலயே ஒருத்தன் சூத்திரன்லயே சன்னியாசியா சில பேர் இருப்பான், அவனுக்கு ஒரு 100 பேர் இருப்பான். இப்படி பார்த்தா வியப்பா இருக்கு. நாடகமே உலகமே ஒரு நாடகம் மேடதான். அதுதான் இங்க சொல்றேன். சுவாதீன சம்சரண நாட்டிய நிரூட விருத்த பகவானும் இந்த சம்சாரமும் அனாதி. இது முடிஞ்சதுன்னே நினைக்கிறது. என்னைக்காவது சம்சாரம் முடிஞ்சிருக்கா அப்படின்னா முடியவே இல்லை. சம்சாரமும் அனாதியா இருக்கு. எதிலிருந்து உண்டாச்சு சம்சாரம் தெரியாது. அதான் சொல்றேன். அப்படிப்பட்ட இந்த சம்சாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் தான் சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்கான். அதனால பல விபரீதங்கள். அப்படிப்பட்ட இந்த சம்சாரத்துல இருக்கிற ஜீவன் என்ன பண்ணா திடீர்னு ஆச்சாரியனை போய் அடைஞ்சான். அந்த ஆச்சாரியன் மூலியமாக எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சினான், அவனுடைய லீலைகள்லாம் தெரிஞ்சினான். நமக்காக பெருமாள் எப்படியெல்லாம் வந்து வேஷம் கொண்டு நம்மளை திருத்தத்துக்காக பாடுபட்டிருக்கான் பெருமாள் அப்படிதான் தெரிஞ்சுட்டு அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கிருபையை அடைவதற்காக அவன் என்ன பண்ணா தன்னுடைய பழைய நிலையெல்லாம் மாத்திட்டு இப்ப பக்தி உள்ளவனாக பரமானந்தத்தை அடைகிறான். எங்க இந்த லோகத்திலேயே என் பெருமாளை தியானம் பண்ணி. ஆக இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு சமமான ஆனந்தத்தை அடையணும் அப்படின்றதுக்காக இங்கிருந்தே அவன் அதெல்லாம் பண்றான். பெருமாள் திருநாமத்தை சொல்றது, பெருமாளுக்கு வேண்டிய கைங்கரியங்கள் எல்லாம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணி அவன் இருக்கான். சொல்ற தத்தஸ்ய ரிபுமதன கிருதம் யசோ மஹீயः பித்ருபரிரக்ஷண சம்பிருதஸ்ய தர்மः அபிமத கருணோத்பவஸ்ய ஹர்ஷः அபதி விலாசதி சந்நிதி. இப்படி நாங்கள்லாம் பெருமாள் அடைவதற்கு வேண்டிய வழியெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு விரோதியான நீங்க இருக்குல்ல, யாரு? காமம், மோகம், கோபம், இதெல்லாம் அவர்களெல்லாம் நாங்க ஜெயிச்சிட்டோம். எங்களுடைய வைராக்கியத்தினால, எங்களுக்கு விவேகத்தினால அவங்களாம் ஜெயிச்சிட்டோம். அதனால லோகத்துல எங்களுக்கு நல்ல பேர் உண்டு. அவன் நல்ல சன்மார்க்கத்தில் இருக்கான்பா, அவனால எத்தனை பேர் நல்ல கதி அடைஞ்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு ஒரு எங்களுக்கு ஒரு கீர்த்தி கிடைச்சிருக்கு. அதனால்தான் நம்ம பிதாவை, அதாவது இந்த சத்துவகுண ரஜகுண சமகுணங்களுக்கு சமகுணரா இருக்க அந்த ஜீவனை காப்பாத்துறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து அப்பாவை செலுத்துருவாங்க. ஏன்னா விவேகம் சொல்ற வார்த்தையை கேட்காதுங்க. அவங்க கிட்ட போனா அவங்களுக்கு உங்களை சன்னியாசி மாத்திடுவான், அப்புறம் இந்த லோகத்துல இருக்கிறது அனுபவிக்க முடியாது அப்படின்னு நீங்க உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் நான் அப்பாவை நல்ல நல்ல பதத்துல அவரை வைக்கணும்னு நான் பாடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மன்மதனை பார்த்து சொல்றான். இதை மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரிபு மதன கிருதம் யசோ மஹீயா பித்ருபரிரக்ஷண சம்பிருதஸ்ய தர்மः. கோபுனார் நல்லவையில் ஆகும்போது தான் தர்மம். அந்த தர்மத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
நான் எங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா, இந்த ஐக்கருவி கண்ட இன்பம் இருக்க, அந்த அந்த ஐக்கருவிகளை சிக்கின்பத்தில் ஈடுபடுமையா இருந்தது, அதை மாத்தி பகவத் விஷயத்தில் ஈடுபடியா பண்ணியிருக்கேன். அதனால எங்களுக்கு நல்ல பெருமை இருக்கு. அதுக்கும் நம்ம அப்பா இருக்காளே, நம்ம அப்பா எங்க கெட்டுப்படுவோம், 2 பேருடைய வார்த்தையும் கேட்டு கெட்டுப்படுவோம்னு நினைச்சுட்டேன். அதனால அவரும் ஒரு வழியா எங்க பக்கம் திரும்பி வர. இதனால அப்பாவை காப்பாதுன்ற ஒரு தர்மம், அந்த தர்மமும் நான் அனுஷ்டித்த மாதிரி யாரு. அதனால எங்களுக்கு ஆனந்தம் தான் அதிகம். அதுதான் இந்த சோதனை சொல்ற. எம்பெருமானும் அவதாரம் பண்ணி சாது சம்ரட்சணம் பண்ணி துஷ்டர்கள்லாம் நிகிரகம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்றேன். அதுக்காக பெருமாள் பல நாடகங்கள் எடுக்கிறேன். நான் என்ன பண்றேன், எம்பெருமானுடைய பிரேரணையா இருந்து கொண்டு நானும் இந்த லோகத்துல எல்லா ஜனங்களையும் நல்வழி கூடுறா நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால எங்களுடைய முயற்சி வீணாகாது அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய ஆசையை நிறைவேறி போச்சு. ஏன்னா நிறைய பேர் மோட்சத்துக்கு சரணாதி பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டா இப்படிலாம், அது எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க மன்மதனை பார்த்து சொல்றான், இப்படி இந்த விவேகன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு ஏற்கனவே ரத்தி நம்ம மேல சந்தேகமா இருக்கா. இப்போ இந்த விவேகனுடைய வார்த்தையை கேட்டு அவளுக்கு இன்னும் சந்தேகம் வந்துட்டு போறது அப்படின்னு தான் மன்மதன் என்ன பார்த்தாங்க, விவேகனை பார்த்து இவனுக்குள்ளே மனசுல பயம் வந்துருக்கு. இருந்தாலும் அத்தை மறைக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறதுக்காக என்ன பண்றான், ரத்தி கிட்ட பேசுறான். காமஹா பிரிய மோக பந்தி பக்ஷ மூர்தாபிஷிக்தா வயமது விவேகா சகதர்மச்சாரிண்யா சுமத்யா சகாபியம் மித்ரி உபசர்பதி. இவர் ரசிகிட்டவா சொல்லலாம், நம்ம ராஜா இருக்கானே அந்த ராஜா மகாமோகன், அவன் அவனுக்கு எதிரியா இருக்கவங்க விரோதி. கெட்டவர்களுக்கு நல்லவர்கள் விரோதி, நல்லவர்களுக்கு கெட்டவர்கள் விரோதி. ஆனா நல்லவர்கள் கெட்டவர்கள் விரோதியா இருக்கிறது கணக்கு சரியா, ஆனா கெட்டவர்களுக்கு நல்லவர்கள் விரோதியா இருக்கிறது அது தப்பு. இருந்தாலும் அவதான் மெஜாரிட்டியா இருக்கா. அதனால சொல்றான், இவர் நமக்கெல்லாம் எதிரி யார் தெரியுமா, இந்த நல்ல குணங்கள் இருக்கே அதுக்கு தலைவனா இருக்கானே விவேகன், அவன் நமக்கு எதிரி. அவன் மட்டும் இல்ல, அவனோட மனைவி இருக்காளே சுமதி, அவளும் நமக்கு எதிரிதான். 2 பேரும் வராதார் அப்படின்னு சொல்றான். மோக பரிபந்தி பக்ஷ மூர்தாபிஷிக்தா ஸ்வயம் அசோ விவேகா. எனக்கு என்னுடைய தலைவரான மன்மோகனுக்கு இந்த விவேகன் அவன் விரோதி தான். அந்த விரோதியான விவேகன் சக தர்மச்சாரியா சுமத்யா, இந்த சுமத்தியான்னா சுமத்தின்னு அவரு, அந்த சுமத்தியோட கூட அவள் எப்படிப்பட்டவன்னா சகதர்மச்சாரியா, எப்படி ராமனுக்கு அதே மாதிரி விவேகன் தர்ம பத்னியாக சுமத்தியா கூட சகாபியா மித்ரி. ஆக 2 பேரும் உபசர்பதி ஸ்டேஜுக்கு வராப்ப ஐஎம் ஜி அதுக்கு மேல சொல்லலாம். முக்குளையதி விவிச்சாம் மோக வித்வம்சமிச்சன்னு நிகமான் தான் நிச்சதே மோக்ஷ தர்மானி நிசமேது சிங்கீதான் நிச்சமேகாந்த பக்யா குணபரிபரிஷதவேக்ஷி மந்திரோ விவேகா. இது 67 ஸ்லோகம், 61 ஸ்லோகம். இது ஆகல, இது என்ன ஆகல. சரி, முக்குளையதி விவிச்சாம். அதனால இப்போ இவன் மன்மதன் சொல்ல ஆரம்பிக்கிறான்,
விவேகனை பத்தி சொல்றான். இவனை பாரு, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் நல்ல வழியில போறாம நடிக்கிறான். என்ன, நல்ல வழியில போறாம சொல்லி இந்த உலக விஷயங்கள்லயும் உலக சுகங்கள்லயும் தனக்கு இன்னும் ஆசை இல்லாத மாதிரி குறைச்சுன்னு காமிக்கிறான். என்ன, அது தவிர பெரிய வைராக்கியம் உடையவனா காமிக்கிறான். அவனுக்கு எதுலையுமே விஷயத்துல பற்று இல்லையா அவனுக்கு. இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டியதா இருக்கு. அவ்வளவு வேஷம் போடலாம் இவன். என்ன, அப்படிப்பட்ட அவனை நம்ம ராஜா என்ன பண்றான்னு தெரியுமா? யாரு? மகாமோகன். அவனை அழிக்கணுன்றதுக்காக இவனும் எங்க மகாமோகன் இருக்கானே, அவர் மாத்திரம் வில்லேஜ்பட்டவர் இல்லை, அவருக்கும் சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர் தான். அவரும் என்ன பண்றார், இந்த சாஸ்திரங்கள்லாம் பார்த்து ஆராய்ஞ்சு வரான். விவேகனும் என்ன பண்றான், எங்களை அழிக்கிறதுக்காக பல சாஸ்திரங்களை பார்க்கறான். நம்மளை அழிக்கிறதுக்காக இந்த விவேகன் என்ன பண்றான், பல சாஸ்திரங்களை பார்க்கறான். பல சாஸ்திரங்களை பார்க்கறது மட்டும் இல்ல, நன்னா ஆராயறான். ஆராய்ஞ்சதை விட்டு அப்புறம் மோட்சத்தை அடைகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கறான். அதை தவிர நிச்சயம் பகவத்கீதையை கேட்டு வரான். அதான் இங்க சாய்க்கிறார். முகுலேதி விவிச்சாம் மோக வித்வம் சவிச்சன்னு. இந்த விவேகன் இருக்கானே, இந்த மோகன் மகாமோகன் எல்லாரையும் அழிக்கணுன்றது விரும்புவனாக விமர்சத்தி நிகமாந்தானு. விமர்சத்தின்னா ஆராய்ச்சி பார்க்கறான்னு அர்த்தம். எப்படி இந்த மன்மதன் மகாமோகன் இவனை அழிக்கிறது அப்படின்றதுக்காக விமர்சத்தை நிகமாந்தானு. நன்னா சாஸ்திரங்கள்லாம் நன்னா ஆராய்ஞ்சு, வேதாந்த நூல்கள்லாம் ஆராய்ஞ்சு வீக்ஷத்தே மோட்ச தர்மானு. மோட்சத்துக்கு வேண்டிய வழிகளை அவன் ஆராயறான், அலசலாம். நிஷமியத்திட்ட கீதாம். நிஷமித்துனா காதல கேட்கிறான். கீதையை நித்தியம் நிறைய கேட்கறான். ஏன்னா அப்பதான் சத்து குணங்கள்லாம் வளரும். நித்தியம் ஏகாந்த பக்தியா. அதுவும் இல்லாத கீதை வேத சாஸ்திரம்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான். யாரு? இந்த விவேகன். அதனால என்ன பண்றான், நம்மளை அழிக்கிறதுக்காக என்னென்ன நல்ல மார்க்கங்களோ அது வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நித்தியம் ஏகாந்த பக்தியா, பெருமாள்கிட்டே பக்தி உடனா இருக்கான். குண பரிஷத் அவேட்சி. எபெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் அவைகள்லாம் கேட்கறான். அதுக்கப்புறம் குப்த மந்திரோ விவேகா. திருமந்திரங்கள் நிறைய உபதேசம் பண்ண, அதெல்லாம் அந்த மந்திரங்கள்லாம் ரகசியத்தெல்லாம் எப்பவுமே அந்த மந்திர ஜபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். யாரு? விவேகன். இது சொல்ற வார்த்தை யாரு? மன்மதன் ரத்திக்கிட்ட சொல்றான். இப்படிப்பட்ட இந்த விவேகன் அப்பிச்ச அதுக்கு மேலே சொல்றான். பிரத்யமுகி சுமதி தீப்தி மிக பிச்ச பிரசின்வன்னு பிராப்தோதயோ அமிதராக பலோபபன்னா சாமியன் அகங்கிருதிம் ஐம் அவசஹ இமானீம் பாஸ்வான் அசோ பக்தி விஷ்ணுபதம் விவேக. இவன் விவேகன்றவன் இருக்கானே, அவன் சூரியன் மாதிரி. அந்த சூரியனுக்கு ஒளி எதிரா அப்படின்னா, சூரியனாகிற விவேகனுக்கு ஒளி எதிரா அப்படின்னாக்கா சுமதி. எப்படி ராகவனுக்கு பிரபையாக சீத்தை விளங்கினாலோ அதே மாதிரி விவேகனுக்கு சுமதியானவள் பிரபையா இருக்கா. ஆக அதனால என்னாச்சு, லோகத்துல இருக்க இருட்டெல்லாம் நீங்கி இந்த செக்க செவேல்னு இந்த அஜ்ஞானங்கள்லாம் போய் எல்லாருக்கும் ஞான உதயத்தை உண்டு பண்றான். யாரு? இந்த விவேகன். அவனுக்கு இந்த மாதிரி வேத சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு கீதையெல்லாம் நிச்சயம் அபியாசம் பண்ணி பெருமாள்கிட்ட பக்தி செலுத்தி அந்த மந்திரங்கள்லாம் இவன் ஜபம் பண்றானோ இல்லையோ, அதனால இவனுக்கு ஒரு பிரகாசம் உண்டாருது. எல்லாருக்கும் ஒரு கௌரவம் அவனிடத்துல. இந்த சின்ன வயசுதான் விவேகனுக்கு காம விஷயங்கள்லாம் அடியோட அதுல இருந்து விடுபட்டு விட்டான்.
லோகத்துல சாதாரண ராத்திரி வந்துருச்சுன்னா லோகத்துல எல்லாரும் அவ காமங்கள் ஈடுபட்டு இருப்பா. ஆனா இவன் எப்பவும் சூரியோதயத்துல எப்படி பிரகாசங்கள்லாம் இருக்கோ அதே மாதிரியே இருக்கான், விஷயப்பட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி சாமியன் அகங்கிருதி மயி வசா. அகங்காரங்கள்லாம் இருக்கு இல்லையோ, இந்த அகங்காரம் அஜ்ஞானம் எல்லாத்தையும் ஒழிச்சுடுது எது? பகல். ராத்திரியில இருக்கக்கூடிய அகங்காரம் மமக்காரம் அஜ்ஞானங்களத்தையும் பொழுது பிடிச்சா சூரியன் ஒழிஞ்சா எல்லாம் ஒழிஞ்சு போறது. ஹிமானி, ஹிமானின்னா பனிகள். இந்த சூரியன் சூரியன் இருக்குன்னா பனிகள்லாம் கூட குறைஞ்சு போடும். அது போல பாஸ்வான் அசௌ இந்த விவேகனும் சூரியனை போல பிரகாசிக்கிறான். அதனால இந்த அகங்காரமாகிய பணிய அவன் போக்குறான். போக்குறது மட்டும் இல்ல, இந்த ஜீவாத்மா மோட்சம் அடைவதில் ரொம்ப தீவிரமான ஆசை உடையவனா இருக்கான். விஷ்ணுபதம் விவேகம், எல்லாரும் இந்த எம்பெருமான் திருடி அடையணுன்றதுல இவன் ஆசை உள்ளவனா இருக்கான். அதனால அவனை அடைவர்கள் எல்லாம் எம்பெருமான் திருடியை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். தத்துன இதெல்லாம் சொல்றது, இதெல்லாம் மன்மதன் சொல்ற வார்த்தை. யாரை பார்த்து? ரதிகிட்ட விவேகனை பத்தி. தத்துன சாம்பிரதம் அஸ்மாபிஹி அப்பிராப்த சமயைஹி அசகாயைச்ச அராதி சந்நிதௌ ஆத்மானம் பிரகாசித்தும். உடனே நம்ம இங்க 3 பேர் தான் இருக்கோம். யார் யாரு? மன்மதன், ரதி, வசந்தன். நாம 3 பேர் தான் இங்க இருக்கோம். அந்த விவேகனும் சுமத்தியும் வந்துட்டா நாம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம சேர்ந்தா யாரும் நம்ம பக்கத்துல யாருமே இல்லை. அதனால இந்த சமயத்துல அங்க இருக்கு, விவேகன் வர சமயத்துல நாங்க இருக்கக்கூடாது. அதனால விவேகன் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு பாபா நம்ம போலாம் அப்படின்னு வசந்தன், காமன், ரதி இவா 3 பேரும் அந்த ஸ்டேஜை விட்டு போறா. அடுத்தது ஆரம்பம். அது நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு அவசியம். நாளைக்கு எங்க திருத்தேர் உற்சவம். அதனால நாளைக்கு மத்தியானம்லாம் ஒரு காரியம் இல்லை. நாளைக்கு அவசியம் காலட்சேபம் உண்டு. கவிதாரிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே வெங்கடேசாய வேதாந்தே நம. ஸ்ரீமண்டலோபஸ்ரீ வேதாந்த தேசேந்திர மகாதேவியாய நம. ஸ்ரீமதே வேதாந்தோ வாஸ்துஸ்ரீ நாராயணாரி மகாதேவியாய நம. ஸ்ரீமதே வாஸ்துஸ்ரீ கிருஷ்ண லட்சுமி சந்திர பாதுகா தேவ நாராயண. ஸ்ரீமதே வாஸ்துஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேவியாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீமண்டலோபஸ்ரீ ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேவியாய நம.